பொதுவா ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் கடந்து கூட சில ஞானம் வரலாம். இது எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? ஒரு படத்தில் ஹீரோவை கமிட் பண்ணுறதுக்காக பார்க்கல, உங்களை சிஎம் ஆக்குறதுக்கு பார்க்குறோம் மக்கள். நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி வந்து காட்டுறீங்க. 18 வயசில் இப்படி பேசுகிறவங்க மனநோயாளியாக இருக்கணும், இல்லாட்டி புத்தி பேதளிச்சவங்களா இருக்கணும். எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்குன்னு தெரியலையா? மனைவி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ வந்து உன்னோட காதலியை கூட்டிட்டு நீ உலா வருவ அப்படின்னு சொன்னால் இதை பார்த்த இளைஞர்கள் மனசில் என்ன படும்? எங்கள் அண்ணன் 10 பொண்டாட்டி கட்டுவாருன்னு சொல்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இன்னும் மனைவியை வெறுப்பேற்றணும், இல்லை மக்களை கடுப்பேற்றணும், இல்லை யாரையாவது குழப்பணும். இப்போ அவர் நடந்துக்கிறது நடிகராவா அரசியல்வாதியாவா? சினிமா விட்டுட்டேன்னு சொல்லிட்டாருல. நடிகையோட வந்தா தப்பா, ஏன் விஜய் வரக்கூடாது? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நடிகராக இருந்து இப்போ அரசியல்வாதியா வந்துட்டார்ல, முழு நேரம் அரசியல்வாதி. விஜய் என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கலாச்சார சீர்கேடா நான் பார்க்குறேன். விஜய் அப்படி ஈஸியாலாம் அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வர விட மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சீமான் கத்துன்னு கத்துறாரு, முடியுது அவரால். ஒரே ஒரு அம்மா முடிச்சு விடுது சோழிய. இருந்தாலும் அவர் தொடர்ந்து அவர் கொள்கைக்காகவும் அவர் இதுக்காகவும் அது வேற. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேகாவில் இருந்து திருமிகு ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே உங்களுடைய பேட்டி, உங்களுடைய அறிக்கை தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. பெண்ணியம் பேசும் உங்களிடம் கண்ணியம் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜயை நோக்கி எழுப்பியிருக்கீங்க. கண்ணியம் தவறி என்ன நடந்து விட்டார் விஜய்? நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவரோட ஒரு நடிகையோட வந்து இருந்தது. ஸோ வந்து அதுதான் கண்ணியம் இல்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் இது ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்க கூடாதா? ஏன் ஒரு நடிகையோடு வந்தால் தப்பா? ஏன் விஜய் வரக்கூடாது? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். இன்றைக்கி விஜய் வெறும் நடிகர் அல்ல, இன்றைக்கி விஜய் ஒரு லீடர். தாவேகான்ற ஒரு ஒரு இளைஞர் பட்டாளம் அங்கே வந்து இருக்குது. உங்களை ஃபாலோ பண்ணி அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. ஓகே, நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி, நான் டெய்லி வேறு ஈவெண்ட்டுக்கு என்னோட சக நடிகைகள் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நாங்கள் வருவோம் போவோன்ற மாதிரி தான் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒன்றா வந்தோம், மீட் பண்ணோம். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இங்கே கொழுந்து விட்டு ஒரு பிரச்சனை எரிஞ்சிட்ருக்கு. அவரோட மனைவி எனக்கு வீடு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. விஜய் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கார். இதை கண்டிச்சனால தான் எனக்கு இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல்வாதி விஜயை நீங்கள் தனியாக பாருங்க, நடிகர் விஜயை நீங்கள் தனியாக பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஏற்கலையா? அரசியல்வாதியை தனியாக பாருங்க, நடிகையை தனியாக பாருங்க. அவர் எப்போ நடிகராக இருந்து இப்போ அரசியல்வாதியாக வந்துட்டார்ல, அவர் இப்போ நடிகராக நடந்துக்க முடியாதுல்ல. இப்போ அவர் நடந்துக்கிறது நடிகராவா அரசியல்வாதியாவா? சினிமா விட்டுட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்போ இப்போ அவர் அரசியல்வாதியா நடிகரா? முழு நேரம் அரசியல்வாதி இல்லையா? அப்போ தன் குடும்பத்துக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரா? மனைவி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு நடிகையோடு வராரு அப்படின்னு சொன்னால் அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்மளை கேட்குறவங்க, கேள்வி கேட்குறவங்க, என்னப்பா இது அவர் ஒய்ஃப் இப்படி சொல்கிறாங்க, அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே? அவங்க கூட பேரை சொல்லலை, இவர் ஆளையே கூட்டு வந்து இவங்க தான்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரா? அதுதான் விஜயோட தைரியமான ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? தைரியத்தை காட்டணும்னா, தைரியத்தை எப்படி காட்டியிருக்கணும்னா, மக்களாக வந்து களத்தில் இறங்கி தைரியத்தை காட்டியிருக்கணும். கரூர் மாதிரி சம்பவத்தில் வந்து இறங்கி போய் இதுதான் என் தைரியம், என்ன நடந்தாலும் என் மக்களோட நான் நிற்பேன், எவன் என்ன பேசினா என்ன, யார் என்ன பழி போட்டா என்ன, என் மக்களோட நான் நிற்பேன்னு அவரோட தைரியத்தை காட்டுறேன். 2017 உங்களுக்கு தெரியும், மெர்சல் படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ எச் ராஜா அவர்கள் வந்து விஜயோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணார் பொதுவெளியில். அப்போ இவர் வந்து கிறிஸ்தவர், இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு. அப்போ ஒரு லெட்டர் பேட் வந்து இவர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதுலேயே வந்து ஜோசப் விஜய், ஆம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி சொல்லியிருந்தார். இதுதான் நான் அப்படிங்கிறத வெளிப்படையா. இது இப்போவும் அதே தான். அவர் வந்து ஒரு தைரியமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுதான் நான், இதை வச்சு எவ்வளோ நாள் பேசுவீங்க, பேசுகிறத பேசுங்க, மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் இருக்கிறார். மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மைண்ட் செட். இது வந்து கலாச்சார சீர்கேடாக நான் பார்க்குறேன். உன் மனைவி ஒருத்தர் வெளியே கதறிட்டு இருப்பாங்க,
நீ வந்து உன்னோட காதலியை கூட்டிக்கிட்டு நீ உலா வருவ அப்படின்னு சொன்னா இதை பார்த்த இளைஞர்கள் மனசுல என்ன படும்? அவங்களே அப்படி சொல்லல எங்கேயுமே. அவங்க இவங்க எனக்கு சொல்லலைனாலும் இவங்க தான், இவங்க எனக்கு இவங்க தான் அவங்க அவங்க எதுவும் சொல்லலைனாலும் சொல்லல. அவர் அதை தானே இப்படிதான் அப்படின்றது தானே சொல்ல வர்றாரு. மனைவி வைக்கிற குற்றச்சாட்டுக்கு இவர் ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுக்கு பதில் இதுதான்றது தானே அர்த்தம். இப்ப பதில் கொடுக்க தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க யாரை வெறுப்பேத்த கூட்டிட்டு வந்தீங்க? உங்க மனைவியை வெறுப்பேத்தவா இல்ல மக்களை வெறுப்பேத்துறதுக்குன்னு வெறுப்பேத்தவா? நினைக்கிறீங்களா? அப்படிதான் தெரியுது. ஒண்ணு மனைவியை வெறுப்பேத்தணும், இல்ல மக்களை கடுப்பேத்தணும், இல்ல யாரையாவது குழப்பணும். இது எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு இன்னும் 50 நாள் தான் அரசியல் எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்குன்னு தெரியலையா? அந்த 50 நாளோட வேல்யூ உங்களுக்கு புரியலையா? இப்ப எது முக்கியம்னு தெரியலையா? அவரை டிஃபெண்ட் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து எதிர்க்கட்சிகள் எடுத்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிடுவாங்க. இப்ப அவரே வந்து தானாக முன் வந்து இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில விஜய் பாருங்க வெளிப்படையா இருக்கிறாரு, அவர் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை டிஃபெண்ட் பண்றவங்க. என்னுடைய கேள்வி இல்ல இது. டிஃபெண்ட் பண்றவங்க அவர் மேல எந்த தப்பும் இல்லப்பான்னு எதை சொல்றாங்க? அவர் ஒரு இன்னொரு பெண்ணை கூட்டிட்டு வந்தது தப்பு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்டா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்னா, ஒரு பெண்ணுக்கு பெண்ணா நான் சொல்றேன், உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன ஒரு ஒரு நடிகையை வச்சு உங்க ஒய்ஃப் சந்தேகப்பட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உன்னைய பத்தி என்னைய பத்தி எனக்கு தெரியும், நம்ம நல்ல நண்பர்கள், நம்மளால வந்து அவங்க ஹர்ட் ஆக வேண்டாம். அண்ட் இன்னொன்று, நம்ம இந்த சமயத்துல இந்த மாதிரி வெளியே போனோம்னா இவ்வளோ நாள் ஓகே, இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒன்றா வெளியே போனோன்னா உன் குடும்பத்துக்குள்ள நல்ல பீஸ் இருக்காது, உன் குடும்பத்தை சீர்குலைக்க மாட்டேன்னு சொல்றவ தான் நல்ல தோழி, நல்ல நண்பன். அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவள் என்ன நினச்சா என்ன, என்னை நம்பி வந்தவன் கட்சிக்காரன் 1000 பேர் வேலை பார்க்குறானே, உனக்காக உழைக்கிறானே, அவன்லாம் என்ன நினச்சா நமக்கு என்ன, நம்ம நம்மளா இருப்போம் அப்படின்ற மனப்பக்குவம் சரியான மனப்பக்குவமா? நீங்க இன்னொரு விஷயத்தையும் கேள்வியா கேட்டிருந்தீங்க. என்னன்னா, தாய்மாமன் அண்ணன் இதெல்லாம் அடுத்தது. முதல்ல தகப்பனா நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. 2 பேர்த்துக்கு இடையில நடக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் அதை ஏன் கொண்டு வந்து இதோட பொதுவெளியில வந்து நம்ம பொருட்படுத்தி பார்க்கணுமா? பொதுவெளிக்கு வந்துருச்சே, அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமே. உங்களை வந்து சும்மா வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் பண்ணுறதுக்காக பார்க்கல, உங்களை சிஎம் ஆக்குறதுக்கு பார்க்குறோம். மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணுன்ற ஒரு இதில் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு அத்தனை லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இந்த எவ்வளோ கூட்டம் வருது பார்க்குறீங்க. இத்தனை லட்சம் பேரும் ஏன் வர்றாங்க? உங்கள் மேலே அன்புலையும் உங்கள் மேலே நம்பிக்கையிலையும் நாளைக்கு நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்வீங்கன்றதுக்காக தான். அக்காவா தங்கச்சியா? ஆனால் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இளைஞர்களை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி வந்து காட்டுறீங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை நாங்களே தாலி கட்டி போனோம், எங்கள் அண்ணனுக்கு நான் பொண்டாட்டி ஆயிடுவேன்னு சொல்கிற இளைஞர்களையும், ஒரு ஆர்வ மிகுதியில சொல்றது ஆர்வத்துல எதை சொல்றோன்னு இருக்குல்லங்க, என்ன பேசுறோன்னு இருக்குல்ல, சென்சிபிளா இருக்கணும். உங்களுக்கு தெரியாதுல்ல, விஜய்க்கு அதிகமாக ஃபேன்ஸா இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல தொண்டர்களா, அவங்க சோக்கால் தொண்டர்களா இருக்கவங்க 18 வயதுலேருந்து 23 வயது தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு போதிய மெச்சூரிட்டி இருக்காதுன்னு, அது இயல்பு தானே. பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் கடந்து கூட சில ஞானம் வரலாம். 18 வயசுலேருந்து 23 வயசு, என்னோட சின்ன பொண்ணுக்கு 10 வயசு, அவ கூட சொல்றா, ஏன் இப்படி பண்ணாரு, இது தப்பு இல்லையா, அவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஏன் வை விஜய் இஸ் டூயிங் திஸ் அப்படின்னு 10 வயசு பொண்ணு கேட்டா என்கிட்ட. 18 வயசு பொண்ணுக்கு விவரம் இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. 18 வயசு பொண்ணுக்கு விவரம் இருக்காது. 10 வயசுலயே தெளிவா இருக்காங்க பசங்க. 18 வயசுல இப்படி பேசுறவங்க மனநோயாளியா இருக்கணும், இல்லாட்டி புத்தி பேதளிச்சவங்களா இருக்கணும். இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இன்னும் சில ஆர்குமெண்ட் இருக்கு. என்னன்னா, ரோட்ல போற வர்றவனே 4 பொண்டாட்டி வச்சுக்கிறான், எங்க அண்ணனுக்கு காசு இருக்கு, எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுப்பான். இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி விட்டுருக்கீங்க நீங்க ஒன்னா பப்ளிக்கா வரனால தானே இப்படி பேசுறாங்க. எங்க அண்ணன் அப்படி கிடையாது, எங்க அண்ணன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு பேசினாங்கன்னா இளைஞர் நல்லா இருக்கான், உன்னால நல்லா வந்துட்டு இருக்கான், இளைஞருக்கு நீ நம்பிக்கை கொடுத்துருக்கன்னு அர்த்தம். எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்க அண்ணன் என்னைக்கும் எங்க அண்ணையை விட்டு கொடுக்க மாட்டாரு, எங்க அண்ணன் அப்படிதான் அப்படின்னு பேசுறதுக்கு இடம் கொடுக்கலையே நீங்க. எங்க அண்ணன் 10 பொண்டாட்டி கட்டுவாருன்னு சொல்றதுக்கு இடம் கொடுத்துட்டீங்களே. ஆனா அவர் அரசியலையும் சினிமாவையும் பிரிச்சு பார்க்குறாருன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, பொதுவெளியில விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஆனா மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு போறாரு, மகளிரோட உரையாடுறாரு, திட்டங்களை அறிமுகப்படுத்துறாரு, ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது அவர் அளவுல வந்து பிரிச்சு தானே வச்சுக்கிறாரு ரெண்டத்தையுமே. என்ன பிரிச்சு வச்சிருக்காருன்னு பாக்குறீங்க? அவர் எங்கேயும் பிரிச்சு வச்ச மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் அவரு அரசியல்வாதியா ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கல. இதை வந்து எதிர்க்கட்சிகள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க, இவர் அரசியல சினிமாவை பார்க்குறாரு, அரசியல் என்ன சீரியஸாகவே எடுத்துக்கல, பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போல்லாம் நீங்கள் எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணீங்க அந்த விஷயங்களை.
இப்போ நீங்க அதுக்காக வருத்தப்படுறீங்களா? நான் டிஃபெண்ட் பண்ணது இல்லையே. நீங்க என்ன உங்களை சொல்லல, இண்டிவிஜுவலா கட்சிக்காரர்கள். கட்சியில டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ற விஷயத்துக்கு நான் போனதே இல்லையே. தவறான ஒரு விஷயத்துக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அமைதியா இருந்துட்டு போயிடலாம். பட் அமைதியாவே எவ்வளோ நாளைக்கு இருப்போன்றது தான் விஷயம். அமைதியாவே இருந்துட்டு இருக்கோம்னா தப்பு. மகளிர் தின அந்த இதுல கூட கொண்டாட்டத்துல கூட அவர் பேசினாரு. எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் டிஃபெண்ட் பண்ண போயிட்டு ஹர்ட் ஆகுறீங்க, நீங்க அதில் இன்வால்வ் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒர்த்தே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமா துறையில சேர்ந்த நிறைய பேர் அதை விமர்சனம் பண்றாங்க. நீங்களும் திரைத்துறை பின்னணியில இருந்து வந்தவங்க தான். நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் கொதிச்ச விஷயமும் அந்த வார்த்தைக்கு தான். அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு இவர் ஒவ்வொருத்தரையா நினைப்பாரா? இன்னைக்கு மனைவியை நினைக்கிறாரு, அன்னைக்கு ஒரு நிர்வாகியை நினைச்சாரு, நாளைக்கு நம்மள நினைப்பாரு, நாளைக்கு மக்களை நினைப்பாரு. ஆமா, நாளைக்கு மக்களை நினைப்பாரு. இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு. இது சரியான மனப்பக்குவம் கிடையாது. இன்னொரு வாதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அந்த கட்சியில அவருக்கு இல்லையா, இந்த கட்சியில இவருக்கு இல்லையா, அதெல்லாம் பத்தி பேசுவீங்களான்னு கேட்கறாங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தாரு, எங்க போனாலும் பேசாம இருந்துட்டாலே நல்லது. ஆதவர்ஜுனா ஏதாவது ஒன்று பேசிடுறாரு. அவர்கிட்ட இருந்து மாற்று ஒரு அரசியல் பண்ணணும், நாங்க அவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லி தானே நீ வர. முதல்ல எடுத்தோடனே அவர் 4 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, நானும் 4 பொண்டாட்டி வச்சுக்க போறேன்னு வரேன். நீ மக்களுக்காக வரியா, உனக்காக வரியா? நீ பொண்டாட்டி வச்சுக்க, யாரை வேணாலும் வச்சுக்க, அது பிரச்சனை இல்லை. நீ அரசியல் பண்ண வந்தியா, அரசியல் பண்ணு. இப்போ டிபேட் யார் யாரை வச்சுக்கிறதுன்றது இல்லை. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்படி பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராட்டி இந்த டாக்கே இருந்திருக்காது. ஒரு டிக்னிஃபைடாக போகணும் பாலிடிக்ஸு. இப்படி இது ஒரு கேவலமான ஒஸ்டான டாபிக். இந்த டாபிக் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும்னா அதை நீங்கள் யூ ஹவ் கிரியேட்டட் த ஈவெண்ட், அதை பேச வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் மாநாடு நடத்தினாருன்னு நம்ம செய்தியில் பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கிறாருன்னு பார்க்குறோம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் வேட்பாளர்கள்லாம் இது ஃபீல்டுக்கு போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் தாவேக்காவை பற்றி இந்த மாதிரியான செய்திகள் வர்றது தொண்டர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதிருப்தியில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. என்னதான் நம்ம பண்ண போகிறோம், என்னதான் செய்ய போகிறோன்ற அதிருப்தியில் தான் இருப்பாங்க. இதில் எவ்வளவோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதெல்லாம் நம்ம பல விஷயங்களை சொல்லலாம், பல விஷயங்கள் வெளியே நம்ம சொல்லிட்டு இருக்கிறதும் அசிங்கம். உள்ளுக்குள்ளே எதுவுமே கரெக்டாக இல்லைன்றதை நம்ம எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது? விஜய்க்கு எதிராக திட்டமிட்ட சதி எப்படி அந்த பெட்டிஷன்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில் வரும், நியூஸ்க்கு எப்படி வரும்? சனிக்கிழமை அவர் மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு போறாருன்னொன்னே காலையிலேருந்து எல்லா சேனல்ஸும் அதை வச்சு ஒரு லைவ் பண்ணுறாங்க. விஜய்க்கு எதிராக இந்த மாதிரி பெய்டு மீடியா, அவங்க வார்த்தையில் சொல்லணும், விஜய்க்கு எதிராக தான் இருப்பாங்க. விஜய் அப்படி ஈஸியாலாம் அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வர விட மாட்டாங்க. பெரிய கட்சிகள், ஜாம்பவான் கட்சிகள் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சீமான் கத்துன்னு கத்துறாரு, முடியுதா அவரால்? ஒரே ஒரு அம்மா முடிச்சு விடுது சொல்லிய. அது கொடுக்குற இன்டர்வியூ போதும், அது போடுற இது போதும், அந்த வீடியோஸ் எடுத்து போட்டு அவரை காலி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவர் தொடர்ந்து அவர் கொள்கைக்காகவும் அவர் இதுக்காகவும் அது வேற, நான் வேற, என் குடும்பம் இதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அதனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த பர்சன்டேஜை கூட்டிகிட்டு போக முடியுது. இன்னைக்கு நம்பிக்கையை கூட்டியிருக்காரு மக்கள்கிட்ட. இளைஞர்கள் 1% அவர் 2016 இருந்தாரு மேம். இப்போ 8% வரைக்கும் வந்திருக்காரு. நாளைக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அவருக்கு. நாளைக்கு மக்கள் அவர் மேல நம்பி மாற்றம் வேணும்னு நினைச்ச, இப்போ இவருக்கு பதிலாக இவருக்கு போகலாண்டா, இந்த மனுஷன் பேசிக்கிட்டே இருக்காரு, நமக்காக எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருன்னு மக்கள் ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் நினைச்சிட்டான்னு வைங்க, நாளைக்கு சீமானன் தான். விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தான் ஒரு பேக்லாஷ் ஆகணும், பேக் ஃபயர் ஆகணும்னா எப்போவா இருக்கணும்ல கரூர் விஷயத்திலேயே. ஏன்னா கரூர் விஷயத்துல 41 பேர் சாகுறாங்க, குழந்தைகள் 11 பேர் சாகுறாங்க. இதே ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் நடந்திருந்தீங்கன்னா அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அங்கே இல்லைன்னா நினச்சி பாருங்க, கொந்தளிச்சிருப்பாங்க மக்கள். ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் நடந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருந்து 1 மணி நேரத்தில் கிளம்பி சென்னை வந்திருந்தாருன்னா மக்கள் போர்க்களமாக இருக்கும் அந்த இடமே. ஆனால் விஜய்க்கு அந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்க தானே செய்யுது. அவருக்கு இறந்த குடும்பத்தை நேரில் கூப்பிட்டாலும் வர்றாங்க 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களும். இப்போ இது மட்டும் பெரிய பேக்லாஸ் ஆயிருமே என்ன? ஆகலைன்னா நல்ல விஷயம், ஆயிடக்கூடாதுன்றது தான் எங்களோட எண்ணம். என்னோட ஆதங்கம் என்னங்கன்னா, ஆயிடக்கூடாது. உங்களை நம்பி மக்கள் இருக்காங்க. இளைஞர்களை சீர்குலைச்சி விடாதீங்க. உங்களை பார்த்து ஒரு இப்போ எல்லாம் நீங்கள் சொல்கிற டைலாக்லேருந்து, நீங்கள் போடுற பேண்ட் ஷர்ட்லேருந்து எல்லாமே ட்ரெண்டிங். நீங்கள் ரீசெண்டாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்த காஸ்டியூம் வரைக்கும் இன்னைக்கு ட்வின்னிங் காஸ்டியூம் ட்ரெண்டிங். அவங்களே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாமல் நம்ம ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? கேர்ள் ஃப்ரெண்டுன்ற தப்பான வார்த்தை இல்லையே பிரதர், நான் அசிங்கமாக பேசலையே. புரியுது, நம்ம வல்கர் வாரிஸ் எவ்வளவோ அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் டீசெண்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன்.
அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. ரொம்ப நன்றி மேம், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் தேங்க்யூ எடுத்ததற்கு. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.